நம்ம இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். எரேமியா 12ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரம் ஆக்கினார்கள், அதை பாழாக்கி விட்டார்கள். 11ஆவது வசனம். அது வனாந்தரம் ஆக்கினார்கள், அதோட 10 முடியுது. 11ஆம் வசனம். அதை பாழாக்கி விட்டார்கள், பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. இது வசனம் தமிழில் வாசித்தேன். தமிழ் ஓவி ஒரிஜினல் வெர்ஷன், ஓல்டு வெர்ஷன், ஒரிஜினல் வெர்ஷன், ஓல்டு வெர்ஷன். இது அடுத்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வாசிக்கிறேன், இங்கிலீஷில். ஜெரேமியா சாப்டர் 12 verse number 10. Many pastors have destroyed my vineyard. They have trodden my portion underfoot. They have made my pleasant portion a desolate wilderness. They have made it desolate, and being desolate, it mourneth unto me. The whole land is made desolate, because no man layeth it to heart. இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். அடுத்து இதில் மேய்ப்பர்களை பாஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. வசனம் 10ஆம் அதிகாரம் எரேமியா 12:10 பார்த்தீங்கன்னா மினி பாஸ்டர்ஸ்னு வருது. தமிழில் அநேக மேய்ப்பர்கள்னு வருது. அடுத்து ESVயில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் 12:10 எரேமியா சாப்டர் 12 verse number 10. Many shepherds have destroyed my vineyard. They have trampled down my portion. They have made my pleasant portion a desolate wilderness. They have made it desolate. It mourns to me. The whole land is made desolate, but no man lays it to heart. இது இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அடுத்து NIVயில் பார்ப்போம். 12:10 Jeremiah chapter 12 verse number 12, verse number 10 and 11. Many shepherds will ruin my vineyard and trample down my field. They will turn my pleasant field into a desolate wasteland. It will be made a wasteland, parched and desolate before me. The whole land will be laid waste, because there is no one who cares. யாருமே அதை பற்றி கவலைப்படுறதில்லைன்றாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட்ஸ்னு வருது. 10ஆவது அதிகாரம் மினி ஷெப்பர்ட்ஸு. இப்போ நம்ம வாசித்தது NIV. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் அது கவனிக்கிறது இல்லைன்றார். அந்த திராட்சை தோட்டத்தை வனாந்தரமாகனாங்க, யாரும் கவனிக்கத்தில்லைன்றாங்க. அடுத்து கிங் ஜேம்ஸ் NKJVயில் பார்ப்போம். சாப்டர் 12 verse 10. Many rulers have destroyed my vineyard. They have trodden my portion underfoot. They have made my pleasant portion a desolate wilderness. They have made it desolate. It mourns to me. The whole land is made desolate, because no one takes it to heart. மனதில் வைக்கிறது இல்லைன்னு வருது அதில். அடுத்து NLTயில் பார்ப்போம், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். Jeremiah chapter 12 verse number 10. Many rulers have ravaged my vineyard, trampling down the winds and turning all its beauty into a barren wilderness. பேரன் வில்டர்னஸ்னா அதாவது பேரன்னா ஒரு அடைக்கப்பட்ட, அதாவது கனி கொடுக்காத நிலை, எதையும் பெற்றெடுக்க முடியாத நிலை. பேரன் கர்ப்பம் அடைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது கனி கொடுக்க முடியாத ஒரு வனாந்தரமாக ஆகிறாங்க. They have made it an empty wasteland. I hear its mournful cry. The whole land is desolate, and no one ஈவன் கேர்ஸ், ஒருத்தர் கூட கவனிக்கிறது இல்லை. ஈவன் கேர்ஸ்ன்னு சொல்கிறாரு. அதாவது
நோ ஒன் கேர்ஸ்னு ஒரு இடத்துல வருது. நோ ஒன் டேக்ஸ் இட் டு ஹார்ட்னு ஒரு இடத்துல வருது. என்எல்டியில் பார்த்தீங்கன்னா நோ ஒன் ஈவன் கேர்ஸ், ஒருத்தர் கூட கவனிக்கிறது இல்லைன்னு வருது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 11வது வருஷத்தில் நோ மேன் லே இட் டு ஹார்ட், அதில் மனதில் கொண்டு போகிறதே இல்லை, அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. ESVயில் 11வது வசனம், எரேமியா சாப்டர் 12 verse 11, பட் நோ மேன் லேஸ் இட் டு ஹார்ட். இதில் எல்லாத்துலேயும் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை தோட்டம்ன்றது எது? சபையை தான் குறிக்குது. வசனம் யோவான் அதிகாரம் 15 அதிகாரம் வசனம் 1 முதல், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்போது அதை சுத்தம் பண்ணுகிறார். இதே வசனத்தை John 15:1, Gospel of John chapter 15:1, I am the true vine. இதில் பார்த்தீங்கன்னா அவர் திராட்சை செடி, இந்த திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறார்கள் இருக்கு பாருங்க. எரேமியா 12 அதிகாரம் 10வது வசனம், அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். பேரன் வில்டர்னஸ், பாழான வனாந்தரமாக்கினார்கள், அதை பாழாக்கி விட்டார்கள். 11ஆம் வசனம், அதை பாழாக்கி விட்டார்கள், பாழாகி கிடக்கிற அது என்னை நோக்கி கூப்பிடுகிறது, என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் கர்த்தருடைய பங்கை காலால் மிதிக்கிறாங்க. கர்த்தருடைய பங்கு எது? எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையதுன்னு சொல்கிறாரு. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாலும் அவர் உரிமை கொண்டாடுறது, சொந்தம் கொண்டாடுறதுன்னா அவர் படைத்த மனிதனை தான் அவர் தம்முடைய பங்காக நினைக்கிறாரு, அவர் தம்முடைய சுதந்திரமாக நினைக்கிறாரு. தேவதூதர்களையோ இல்லை சிருஷ்டியோ வேறு எந்த சிருஷ்டியோ அவர் அந்த இடத்துல வைக்கிறது இல்லை, உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறது இல்லை. அதாவது தேவன் மனிதனை எதுக்காக படைச்சாருன்னா தம்மோடு உறவாட, அதாவது தம்முடைய சாயலில் எதுக்காக படைச்சாருன்னா அதாவது அவரோட ஃபெலோஷிப் இருக்கிறதுக்காக, உறவாடுகிறதுக்காக, அவங்களோட பேசுறதுக்காக. நம்ம மனிதர்கள் மட்டும்தான் பேசும்படி படைக்கப்பட்டிருக்கோம், தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். இந்த தேவ சாயல் எதுக்காகன்னா தேவனோடு உறவாட. இந்த ஊழியத்தை செய்கிற மீட்பர்கள் என்ன வேலைன்னா கர்த்தரோட இந்த ஆத்மாக்களை இணைக்கணும். அதாவது பின்வாங்கி போனாலும் சரி, இல்லை அவங்க புதுசாக வந்தவங்களாக இருந்தாலும் சரி, பின்வாங்கி போனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வளர்ந்த எல்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஆடுகளுடைய நிலைமையை நன்றாக பார்த்து கர்த்தரோடு இருக்கிறாங்களா, கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருக்கிறாங்களா. அதாவது ஃபெல்லோஷிப்ன்ற வேர்டு நம்ம கிறிஸ்டின் சர்க்கிளில் நிறைய பிரபலமான வேர்டு ஃபெல்லோஷிப்ன்றது. ஃபெல்லோஷிப்பில் இருக்கணுங்கன்னுவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 4 பேர் கூடி ஏதோ ஒரு 2 வசனத்தை கேட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு டின்னரோ இல்லை ஒரு லஞ்சோ இல்லை ஸ்நாக்ஸோ சாப்பிட்டு போகிறது தான் இவங்க ஒரு ஃபெல்லோஷிப்னே நினைக்கிறாங்க.
உண்மையான ஃபெல்லோஷிப் எதுன்னா உங்களுக்கும் தேவனோடு இருக்கிற ஃபெல்லோஷிப் தான். உண்மையான உறவு எதுன்னா பூமியில் இருக்கிற இந்த ஃபெல்லோஷிப்லாம் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் நம்ம வெறும் சாதாரண அன்பு, அகாப்பி அன்பு கிடையாது. இது சாதாரண அன்பு, தேவ அன்பு கிடையாது. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அன்பை கிரேக்க வார்த்தைகளை விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லாமல் புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குறான். இது அகாப்பேன்றான், அதாவது தேவ அன்பு. இது சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு. அதாவது இந்த அன்பை யாருமே இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. இப்படி ஒரு அன்பை யாருமே பார்த்ததில்லை, யாருக்குமே கிடைச்சதில்லை. ஒவ்வொருத்தரும் அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்கள் ஈடுபடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அன்புக்காக ஏங்குறாங்க. எல்லாரும் தேடுறது என்னென்னா அன்பு தாங்க. இந்த ஆத்துமாக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தேவைன்னா அன்பு. இந்த ஆத்துமாக்கு அன்பு தான் தேவை, ஒரு ஆறுதல் தேவை, ஒரு பரிவு தேவை. இது தவிர காசு பணத்தை இந்த ஆத்துமாக்கு கொடுத்தீங்கன்னா, உங்கள் வயிறு வேணும்னா சாப்பாடு கொடுத்தா திருப்தி ஆகிடும். உங்கள் கண்ணு வேணால் காண்கிற எல்லா காட்சியினாலும் திருப்தி ஆகுதோ இல்லையோ, காண்கிறதுனால கண்கள் திருப்தி ஆகுறது இல்லைன்றாரு வசனத்தில். அதனால் கண் திருப்தியாக போகிறது இல்லை. கேட்கறதுனால செவி திருப்தியாக போகிறது இல்லை. அதாவது கண்கள் காண்கிறதுனால கண்ணும் திருப்தியாக போகிறதில்ல, கேட்கறதுனால செவியும் திருப்தியாக போகிறதில்ல. கொஞ்சம் திருப்தியாகிறது உங்கள் வயிறு மட்டும்தான். ஆனால் உங்கள் ஆத்மா எப்போ திருப்தி ஆகுதுன்னா தேவ வசனத்தை கேட்கும்போது தான். இந்த வசனத்தை கேட்கும்போது தான் தேவ வசனத்தை கேட்கும்போது தான் உங்கள் ஆத்மா திருப்தி ஆகும். இந்த ஆத்மாவுடைய உணவு எதுன்னா இந்த வார்த்தை தான். மேய்ப்பர்கள் அந்த வார்த்தையை கொடுக்கறத பிரதான இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் ஒரு ஆத்மாவை எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை சந்திக்கிறாங்க. சுவிசேஷர்கள் புதிய ஆத்மாக்கள் சந்திக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போய் சந்திக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா சபையை ஸ்தாபிக்கிறதுலேயே நோக்கமாக இருக்காங்க. அவங்க சபைகளை ஸ்தாபிக்கிறதுல இருக்காங்க. டீச்சிங் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு வாரம் ஒரு சபையில் இருக்க போகிறாங்க. உங்கள் மேய்ப்பர்கள் தான் உங்கள் சபையில் உங்களுக்கான வார்த்தையை, அந்த ஆடுகளுக்கான வார்த்தையை, அந்த ஆத்மாக்களுக்கான வார்த்தையை, அந்த பாஸ்டரல் கேர்னு சொல்லுவாங்க. அந்த மேய்ப்பனுடைய ஒரு ப்ரொவிஷன் பாஸ்டரல் கேர்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ்டரல் கேர் உங்களுக்கு கிடைக்கணும். பாஸ்டரல் கேர்னால் ஏதோ அவர் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு ஒரு டீயோ காப்பியோ குடிச்சிட்டோ இல்லை ஸ்நாக்ஸோ குடிச்சிட்டோ ஒரு 5 நிமிஷம் ஒரு வார்த்தையை பேசிட்டு ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சுட்டு நீங்கள் கொடுக்குற காணிக்கை வாங்கி போகிறது இல்லை. இந்த பாஸ்டரல் கேர் ஆத்மாவுக்கு தேவையான வார்த்தையை கொடுக்கணும். அந்த ஆத்மாவின் நிலைமையை நன்றாக அறிஞ்சு அது எந்த வார்த்தையை கொடுக்கணும்னு தெரியணும். அந்த ஆத்மா காயப்பட்டிருக்கா இல்லை கடினப்பட்டிருக்கா அதை பார்த்து கொடுக்கணும். அதுக்கு ஆறுதலான வார்த்தை வேணுமா, கண்டிப்பான வார்த்தை வேணுமா, இல்லை எந்த வசனம் வேணும், அதுக்கு தேவ வசனம் வேணும். உங்களுடைய சுயமான ஏவுதலான வசனம் தேவையில்லை. நீங்கள் 10 பொதுவாக தீர்க்க தரிசனம் மெய்ப்பர்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க இப்போல்லாம் சபைகளில். உங்களுக்கு இந்த ஒருத்தர் வந்திருக்கீங்க இன்னைக்கு, இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த காரியம் இருக்குது. சபைகள் வெளிப்படையாக மெய்ப்பர்கள் கூட தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சபையோட நிலைமையில் யாராவது ஒருத்தரை பற்றி 10 பொதுவாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கறதுக்கெல்லாம் வரல. தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அவங்களுடைய பிரச்சனையை பின் பாயிண்ட் பண்ணுறது தான் இந்த வசனத்துக்கு. இதுதான் பிரச்சனை. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா என்ன பிரச்சனைக்கு வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. டயக்னோஸ் யார் பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு டாக்டர் ஒரு கிட்ட நோயின்னு போனீங்கன்னா டயக்னோஸ் பண்ணுறாங்க. இது என்ன பிரச்சனை, சிம்டம்ஸ் கேட்குறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன சாப்பிட்டீங்க? பெரும்பாலும் சபைக்கு வரவங்க வசனத்தை படிக்கிறதே கிடையாது. சபைக்கு வரவங்க விசுவாசிங்க வசனத்தை வாசிக்கிறதே கிடையாது. அவங்களா அந்த வார்த்தையை உட்கொள்றதே கிடையாது. டாக்டர் போனவொன்னு என்ன கேள்வி கேட்குறேன்னா, கடைசியாக என்ன சாப்பிட்டீங்க, எங்கே போனீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. வெளியே எதனா சாப்பாடு எடுத்துக்கினீங்களான்னு கேட்பாங்க. பெரும்பாலான வார்த்தை பெரும்பாலான டாக்டர் கேட்குறது என்னென்னா வெளியே எதனா சாப்பிட்டீங்களா தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சபையில் என்ன நடக்குதுன்னா மேய்ப்பர்களுடைய வார்த்தை பிரதானமாக இருக்கணும். உங்கள் மேய்ப்பர்கள் தான் உங்களை போஷிக்கணும். இப்போ ஒரு மரம் அங்குதுன்னு வச்சுங்க, திராட்சை கொடி இருக்குன்னா அந்த கொடியோடு இணைஞ்சிருக்கிற கையில் இருக்கிற ஒரு கனி அந்த கொடியில் இருக்கிற வேரில் இருந்து தான் அந்த சத்தை எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செஸ்டில் இருப்பார்,
திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபெலோஷிப் போவார், அங்கே ஒரு மீட்டிங் போவார், அங்கே ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போவார், அங்கே ஒரு எல்லா கூட்டத்துக்கும் ஓடுவார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மேய்ப்பனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு தோணவே தோணாது. பார்த்திங்கன்னா சில பேர் உண்மையாக வசனத்தை தேடுறாங்க. உண்மையாக வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கனம் பண்ணி, கர்த்தரை கனம் பண்ணி, வார்த்தைக்கு இடம் கொடுத்து, வார்த்தையை கனம் பண்ணி, நேரத்தை ஒதுக்கி, அமர்ந்த மில்லிசத்தில் அமர்ந்து கர்த்தரிய வார்த்தையை போதிக்கிறாங்க. விசுவாசிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று ஒர்ஷிப்பை விட்டுட்டு டைரெக்டாக மெசேஜுக்கு வந்துடுவாங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் முடிஞ்சு டைரெக்டாக கம்யூனியனுக்கு வந்து கம்யூனியன் வாங்கிட்டு போயிடுறாங்க. பல பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐக்கியம்னா, கம்யூனியன் ஐக்கியம்னா முடியும் போது வரலாமே, வந்து திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் வாங்கி போயிடலாமே. அது எதுங்க திராட்சை ரசம்? எது அப்போ? தேவனுடைய வார்த்தை அதுதான் அப்போ. தேவனுடைய ஆவி அதுதான் திராட்சை ரசம். அதாவது அந்த ஜீவன் அதுதான், அவர் கொடுத்த உயிர் அதுதான், அவர் சிந்தின ரத்தம் அதுதான் திராட்சை ரசம். இது மாதிரி இந்த திராட்சை தோட்டத்தை அழித்து காலால் மிதித்து இந்த திராட்சை தோட்டத்திலேருந்து திராட்சை ரசம் வரணும். அதை எடுத்து அது வந்து ஒரு நன்மைக்காக பயன்படணும். இது வந்து இந்த திராட்சை ரசம் வந்து கம்யூனியன் போகிற திராட்சை ரசமாக போய் மாறணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சபையில் இருக்கிறீங்கன்னா, இந்த சபை வந்து ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பா சொல்கிறாங்க. இதில் இருக்கிற திராட்சை கொடிகள் வந்து ஆத்துமாக்களுக்கு இணையாக சொல்லப்படுது. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேரணும். காலம் கடந்து ஒருவேளை வருகையிலோ இல்லை முந்தி கொண்டு மரணத்திலோ இருக்கும்போது, கர்த்தருக்குள்ள மறிக்கும் போதோ, தேவனுடைய பிரதான மேய்ப்பர்கிட்ட போய் சேரணும். அவர்கிட்ட போய் சேரலை. இது எத்தனையோ அந்த திராட்சை கொடிகள் வந்து அழிக்கப்படுது. அது பாருங்கள், அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடைக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிட்டு, ஒருவனும் அதை மனதிலேயே வைக்கிறது இல்லை. இதோட சொல்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் பார்த்தோன்னா நல்ல மீட்பர்கள் இருக்கிறாங்க, ஆடுகள் கவனிக்கிறது இல்லை, ஆத்துமாக்கள் கவனிக்கிறது இல்லை, கண்ணும் கருத்துமாக இருந்து சபைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தங்களை வளர்த்து கொள்வது இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆத்துமாக்களை மிதிக்கிறாங்க, அதை காலாலேயே மிதிக்கிறாங்க, அதை பேரன் வில்டர்னஸ் ஆக்குறாங்க, வேஸ்ட் லேண்ட் ஆக்குறாங்கன்னு ஒரு பைபிள் வசனம் சொல்லுங்க. ஜெரேமியா சாப்டர் இங்கிலீஷில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, they have made it an empty wasteland. எம்டி வேஸ்ட்லேண்ட் ஆகிறாங்கலாம். எம்டி வேஸ்ட்லேண்ட், ஒன்றுத்துக்கும் உதவாத வனாந்தரத்தில் கூட ஏதாவது கற்றுக்கலாம். அந்த வனாந்தரத்தில் கூட ஒரு யோவான் ஸ்நானகன் இருந்தாருன்னா உங்களுக்கு வார்த்தை கிடைச்சிடும். ஒரு மோசே இருந்தால் நீங்கள் போஷிக்கப்பட்டுற முடியும் வனாந்தரத்தில். எம்டி வேஸ்ட்லேண்ட்னா வெறுமையான வனாந்தரம், பேரன் வில்டர்னஸ். சில நேரத்தில் வனாந்தர அனுபவம் வந்து பலருக்கு பிரயோஜனமாக இருக்கும். வசனத்தை தேடி வனாந்தரத்தில் விட்டுறாருன்னா, கர்த்தர் வனாந்தரத்தில் விட்டுறாருன்னா வெறுமையாக விடமாட்டார். ஆனால் இதில் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் வாசிச்சிங்கன்னா 11வது வசனத்தை பாருங்க. அதாவது ஜெரேமியா சாப்டர் 12 verse number 11. They have made it an empty wasteland. I hear its mournful cry. The whole land is desolate and no one even cares. இந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் பாருங்க, அதாவது எம்டி வேஸ்ட்லேண்ட் ஆகுறாங்க. அதாவது வசனம் கிடைக்காத வனாந்தரம். உங்களுக்கு வசனம் கிடைக்கிற வனாந்தரம் கிடைச்சின்னா சந்தோஷம். அந்த வனாந்தரத்தில் நீங்களும் கர்த்தனோடு இருக்கிறீங்கன்னா சந்தோஷம். கர்த்தருடைய ஆவி உங்களோடு இருக்குதுன்னு சந்தோஷம். எம்டி வேஸ்ட்லேண்ட், வார்த்தை இல்லாத வனாந்தரம், ஆவியானவர் இல்லாத வனாந்தரம்.
ஜீவன் இல்லாத வண்ணாந்தரம், ஒரு பேரன் வண்ணாந்தரம், ஒரு கனி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற வண்ணாந்தரம். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி ஒரு கனியே பார்க்கலன்னா அதை தோட்டத்தை அழித்து போடுவாரா, இன்னும் கொத்தி எருபோ அது கேட்குறாரு பாருங்க வசனம். ஒருத்தர் சொல்கிறாரு, அதில் வசனம் பார்க்குறோம், இன்னும் 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், இன்னும் 1 வருஷம் எனக்கு தவணை கொடுங்க, இதை கொத்தி நான் எரு போடுறேன், இது அப்போ கனி கொடுக்கலன்னா நீங்கள் இதை அழிச்சு போடுங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் அந்த மேய்ப்பருடைய வேலை. ஒரு ஆத்மாக்களுக்காக பரிந்து பேச வேண்டியது என்ன வேலைன்னா, ஒரு பிறந்த நாள் வரும்போது எல்லாரும் எழுந்து நிற்கிற சபையில் இன்றைக்கி யார் யாருக்கு பிறந்த நாள்னு கேட்குறோம், யார் யாருக்கு திருமண நாள்னு கேட்கும்போது எழுந்து நிற்கிறாங்க. அவங்கள எல்லாரும் ஜெபிங்கன்னு எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம். என்ன ஆசீர்வதிக்கிறோன்னா, இந்த மரம் கனி கொடுக்குற மரமாக இருந்தால் இன்னும் கனி கொடுக்கட்டும், இது கனி கூடாத மரமாக இருந்தால் நம்ம அதான் ஜெபிக்கிறது தான், அந்த மரத்துக்கு அந்த கனி கொடுக்கணும், இன்னும் 1 வருஷத்தை கூட்டி ஆயில அதிகமாக்கி கொடுங்க, இன்னும் ஒரு வருஷத்தை அதிகமாக்குங்க, கனி கொடுக்கும்படியாக செய்யுங்க. கனி கொடுக்குற மரமாக இருந்தால் அதிக கனி கொடுக்கும்படி செய்ய போகிறாரு. அந்த திராட்சை தோட்டத்தை களை நறுக்கி, அதாவது களை பிடுங்கி அந்த தேவையில்லாதெல்லாம் சுத்தம் பண்ணி, அந்த கிளை நறுக்கி களை பிடுங்கி சுத்தம் பண்ண போகிறாரு. பார்த்துருவோம் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னில் கனிகூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அந்த மேய்ப்பன் இந்த கனிகூடாது இருக்கிற கொடியை அறுத்து போடுகிறார்னு சொல்கிறாங்க. வசனம் சொல்லுது. இருந்தாலும் வசனம் என்னென்னா, இன்னொரு வசனத்தை இதுக்கு அடிப்படையாக வச்சுக்கிறோம். ஊழியக்காரன் கேட்குறாரு, இன்னும் 1 வருஷம் கொடுங்க, நான் கொத்தி எரு போடுறேன், அதுக்கு தேவையான சத்தை கொடுக்குறேன், அது சத்திய வசனத்தை கொடுக்குறேன், அந்த வசனத்தை கொடுத்து அதை கனி கொடுக்கும்படி செய்கிறேன் அப்படின்றாரு. கனி கொடுக்குற கொடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறாருன்றாரு. அதாவது 2 வகையான மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. மந்தையின் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிற மெய்ப்பர்கள், மந்தையை காலால் மிதிக்கிற மெய்ப்பர்கள். இதில் நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலை. உங்கள் மந்தையின் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறீங்களா? நீங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. வாழ்க்கையை தியாகம் பண்ணுறீங்க, குடும்பத்தில் இருக்கிற நேரங்களை தியாகம் பண்ணுறீங்க, எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுறீங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்களுக்கு ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வசனமே கிடைக்காது. வசனம் கிடையாத பஞ்சம் வரப்போகுது. யாருக்குமே வசனம் கிடையாத பஞ்சத்து நேரத்தில் எல்லாரும் மேய்ப்பர்களை தான் தேடி வருவாங்க. இந்த ட்ராவலிங் ப்ரீச்சர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க. மேய்ப்பர்கள் அனுதினமும் சபை திறக்கப்படும். அப்போது கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா 7 நாளும் செய்தி கொடுக்கணும். கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபை திறந்துருக்காது. வாரத்தில் 7 நாளும் சபை திறந்துருக்கும். ஆத்துமாக்கள் சபையில் ஆறுதலுக்காகவும் தேர்தலுக்காகவும் மீட்புக்காகவும் எல்லா பிரயாசத்துக்காகவும் எப்படியாவது தேவனை பிடிச்சிக்கிட்டு நம்ம காத்துக்கொள்ளும் ஆத்துமாவன்னு கடைசி நாட்களில் சபையை தேடி வருவாங்க. எழுப்புதல் நேரங்கள்லேயும் சபையை தேடி வருவாங்க. எழுப்புதல் நேரத்துலையும் சபை 7 நாள் திறந்துருக்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு போகிறோன்னு இல்லை. அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பல பேர் வேலையை விட்டுட்டு கூட லீவ் போட்டுட்டு கூட ஒரு திங்கக்கிழமை ஒரு கூட்டம், செவ்வாய்க்கிழமை ஒரு கூட்டம், புதன்கிழமை ஒரு கூட்டம், வியாழக்கிழமை ஒரு கூட்டம். இது இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் உபவாச கூட்டம் நடக்கும், ஒரு நாள் ஓய்வு நாள் கூட்டம் நடக்கும். ஓய்வு நாள் இருக்கும். சில சபைகளில் தான் டேரிங் மீட்டிங்னு வச்சு காத்திருப்பு கூட்டம்னு வச்சு சனிக்கிழமை வைக்கிறாங்க. சில சபைகள் அது கூட கிடையாது, அந்த காத்திருப்பு கூட்டம் கூட கிடையாது. இந்த சில சபையில் 2 நாள் கூடுறோம், சில சபையில் 3 நாள் கூடுறோம். சில சபைகளில் சகோதரர் கூட்டம் ஒரு நாள் வச்சுருப்பாங்க, சில சபைகளில் சகோதரிகள் கூட்டம் ஒரு நாள் வச்சுருப்பாங்க. அது தனிப்பட்டது. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரர் கூட்டமும் சகோதரர்கள் கூட்டமும் சகோதரிகளுடைய கூட்டமும் ஓய்வு நாள்லேயே வச்சிடுறாங்க. ஓய்வு நாள்லேயே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுங்க. எதையாவது உங்கள் சபையில் ஒரு 10 நிமிஷம் பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏதாவது அது என்னத்துக்குன்னா ஒரு சடங்காச்சாரத்துக்கு.
அதில் அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பேச முடியும்? நல்லா இருக்கிறீங்களா, வேதம் வாசிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, தொடர்ந்து ஆண்டவர்கள் நிலைக்கிறீங்களா, இது மட்டும்தான் கேட்க முடியும். வேறு எதுவுமே கேட்க முடியாது. சகோதரர்களுக்குன்னு ஒரு நாள் தனியாக கூட்ட வைக்கணும். 1 மணி நேரமாவது வசனத்தை போதிக்கணும். சகோதரிகள் யாராவது ஒருத்தர் எழும்பி பேசணும். சகோதரிகளுக்கு வசனத்தை போதிக்கணும். அதாவது வெறும் மேய்ப்பர்கள் மட்டுமே சபையில் நடத்தினா அவர்களுக்கு தூணும் ஆதாரமாக மூப்பர்கள் இருக்கணும், சகோதரர்கள் இருக்கணும், சகோதரிகள் இருக்கணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் எழும்பி கட்டுவோம் வாருங்கள்னு எழுந்து கட்டுவோம் வாருங்கள். நெகேமியாலையும் அந்த பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறபடி எழுந்து கட்டுவோம் வாருங்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஒவ்வொருவரும் பிரயாசப்படணும். மேய்ப்பர்கள் காலாலம் மிதிக்கிறாங்கன்னு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கு மேய்ப்பர்களையும் துரத்திடக்கூடாது. மேய்ப்பர்களுடைய மனம் மாறணும். உங்களுக்கு வசனம் ஒரு இடத்துல வரும், இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்னா கல்லான மேய்ப்பர், சதையான மேய்ப்பர்னெல்லாம் கிடையாது. உங்களை பண்படுத்தக்கூடிய, உங்களை கர்த்தரோடு இணைக்கக்கூடிய, கர்த்தருடைய வார்த்தையில் நிலைப்படுத்தக்கூடிய, கர்த்தருடைய வருகையில் உங்களோட சேர்க்கக்கூடிய, கர்த்தரோடு எண்ணிக்கக்கூடிய உங்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் இணைக்கணும். அதுதான் இந்த ஊழியமே. எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனுஷ ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உங்கள் ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் இணைஞ்சி அந்த உறவில் என்றைக்கும் நிலையில் இருக்கணும். இதை பண்ணுறதுக்கு தான் 5 வகையான ஊழியம், எல்லா வகையான ஊழியம் எல்லாமே எல்லாம் வசனமாக இருந்தாலும் சரி, ஆவியானவராக இருந்தாலும் சரி, அன்னி பாஷையாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசனமாக இருந்தாலும் சரி, ஆராதனையாக இருந்தாலும் சரி, துதிகளாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, உங்களை கர்த்தரோடு இணைக்கிறது தான் பிரதானமான நோக்கம். இதுதான் வேலை. அதில் நம்ம பிரயாசமும் இருக்கணும். பவுல் சொல்லுவார், எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னுவார். அதாவது நிறைய இடத்துல வாசிப்பீங்க, எழுதும்போது நிருபங்கள் எழுதும்போது சொல்லுவார், கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகளாலையும் கட்டப்பட்டிருக்கிற நான் சுவிசேஷத்தை தைரியமாகவும் அதிகமாகவும் பிரசங்கம் பண்ணும்படி வாக்கு எனக்கு கொடுக்கும்படி நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னுவார். அதுபடி நீங்கள் ஊழியக்காரருக்காக ஜெபிக்கணும். நீங்கள் போய் ஊழியக்காரர்கிட்ட முன்னாடி முட்டி போட்டு நின்றுட்டு முழங்கால் பட்டி நின்று எனக்காக ஜெபி நீங்கள் கேட்குறீங்க, தப்பு இல்லை. நீங்கள் விசுவாசி, வளர்கிற விசுவாசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நீங்கள் 6 நாள் உலகத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் 6 நாள் பிரச்சனையை சந்திக்கிறீங்க. ஒரு நாள் அவர்கிட்ட போய் ஜெபிக்கிறீங்க, சரி. ஆனால் நீங்கள் 6 நாள் சபைக்காகவும் மேய்ப்பருக்காகவும் ஜபிக்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜபிக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. நீங்கள் கனி கொடுப்பீங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே மாறிடும். அதாவது நீங்கள் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளும்போது உலகத்தில் நீங்களும் இருக்கீங்க. தேவனுடைய ராஜ்யம் உலகம் ஃபுல்லாக பரம்பும்போது உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் எப்போ வருதோ அப்போ உங்களுக்கும் எல்லாமே சேர்ந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அவைகள் எல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அந்த தேவ சமாதானத்தை தேடுங்க. உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கும்படி வேண்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். முதலாவது மேய்ப்பர்களுக்காக வேண்டுங்க. உங்கள் சபை மேய்ப்பர்களுக்காக வேண்ட வேண்டியது தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டியது உங்களுடைய கடமை. அவர் விழுந்து போகாமல் பார்த்துக்க வேண்டியது. அவர் செழிப்பு உபதேசத்தினாலேயோ மற்ற எந்த வகையான திசை திருப்புற எத்தனையோ வகையான ஊழியங்கள் போதகர்களை மேய்ப்பர்களை திசை திருப்பத்துக்கு எத்தனையோ பாஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குது, பாஸ்டர் செமினார் நடக்குது, எத்தனையோ பெரும்பெரிய ஊழியக்காரர்கள்லாம் எழும்பி இந்த மாதிரி கிளம்பிக்கிறாங்க. இந்த மேய்ப்பர்களை குறி வச்சு நிறைய கூட்டம் எழும்பி இருக்கு. அதாவது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கூட்டம் 750 ரூபா வாங்குறாங்க, 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. மேய்ப்பர்களுக்கு மட்டுமே நடத்துகிற கருத்து இருக்கு. கேட்டால் என்ன பண்ணுறாங்க, பேரன் ஷெப்பர்டாக ஆக்கிடுறாங்க. இவங்க மேய்ப்பர்கள் ஆடுகளை பிறப்பிக்கிற மேய்ப்பர்களாக இருந்தவங்க போய் பேரனாக வராங்க. திரும்பி நல்லா இருந்த மேய்ப்பர் போய் செழிப்பு உபதேசத்தை கேட்டு அதை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. சபையில் ஆத்மாக்கள் என்ன பண்ணுறது, ஆத்மா செழிப்பு ஆத்ம செழிப்பு தான் நல்லது. ஆத்மா நோய் இல்லாமல் வியாதி இல்லாமல், அதாவது சமாதானத்தோடு இருந்தாலே போதும். இந்த வலி வியாதி மரணம் இதெல்லாம் இல்லாத இருந்தாலே இந்த ஆத்மாவுக்கு நல்லது. நம்ம ரொம்ப நாள் வாழறோமா, கொஞ்ச காலம் வாழறோமோ, ரொம்ப நாளும் வாழறோமோ, சந்தோஷமாக நிம்மதியாக வியாதி இல்லாமல் வாழறோமா,
கர்த்தருக்குள்ளே வாழறோமோ அதுவே போதும். சரிங்களா? இது பொறுத்த வரைக்கும் நம்ம வசனத்தில் வளரணும், வசனத்துக்குள்ளே இருக்கணும், கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கர்த்தருடைய ஆவிக்குள்ளே இருக்கணும். நம்ம ஒரு மேய்ப்பருக்கு அடங்கி இருக்கணும். நல்ல மேய்ப்பர்களை நான் திட்ட வரல. நல்ல தங்கள் உயிரையும் கருதாமல் ரத்த சாட்சியாக மறிக்கிற மேய்ப்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் மேய்ப்பர்கள் அவங்க ஒவ்வொரு வாரமும் செய்தி கொடுத்தாகணும். ஆடுகள் நிலைமை அறிஞ்சு செய்தி கொடுத்தாகணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறது, திருமண காரியம், உங்களுக்கு பொண்ணு தேடுறது, பையன் தேடுறது, அதுலேயும் நல்ல பொண்ணாக தேடி கொடுக்கணும். இதில் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கன்னு தெரியாது, அவங்க எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியாது, யார் வாங்குவாங்க யார் வாங்க மாட்டாங்கன்னு தெரியாது. அதையும் ஒரு பார்த்தாகணும். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொண்ணு பார்க்குற வேலையிலேருந்து புள்ள பார்க்குற மணப்பெண் பார்க்குறதுலேருந்து மணவாளனை பார்க்கறதுலேருந்து அடுத்து அந்த கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி கொடுக்கறதுலேருந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து இந்த சந்ததி வளர்ந்து கல்லறையில் உங்களை அடக்கம் பண்ணுற வரையும் ஒரு வேலையை பார்த்து